நிலக்கோட்டையை சேர்ந்த விமானப்படையில் இருந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மாயம். சென்னையில் பணிக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. தூத்துக்குடியில் அவரது ATM மூலம் பணம் எடுத்ததால் போலீசார் தீவிர விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மணியக்காரன்பட்டியில் வசித்து வந்தவர் பாலவிநாயகம். இவர் டெல்லி விமானப்படையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். இவருக்கு சந்திரா என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். விமானப்படையில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற பிறகு பாலவிநாயகம் சென்னையில் உள்ள ஜேக்குவார் நிறுவனத்தில் பாதுகாப்பு அலுவலராக பணிபுரிந்து வந்தார். மாதம் ஒருமுறை மட்டுமே வீட்டிற்கு வரும் பாலவிநாயகம் கடந்த நவம்பர் மாதம் பணிக்கு சென்றவர் இதுவரை வீடு திரும்பவில்லை. மனைவி சந்திரா மற்றும் குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் பாலவிநாயகம் மாயமானது குறித்து நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் அவரது மனைவி சந்திரா புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் நிலக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேந்திரன் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார். பாலவிநாயகம் திடீரென மாயமானது அவரது குடும்பத்தினரை ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அவர் எங்கு சென்றார், என்ன ஆனார் என்பது இதுவரை தெரியவில்லை. இந்நிலையில் பாலவிநாயகத்தின் ஸ்டேட் வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து தூத்துக்குடியில் ATM மூலம் பணம் எடுக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த தகவல் போலீசாருக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலவிநாயகம் தூத்துக்குடியில் இருக்கிறாரா அல்லது வேறு எங்கும் சென்றாரா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். விமானப்படையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மாயமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நிலக்கோட்டை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலவிநாயகம் திடீர் என காணாமல் போனதுக்கான காரணம் என்ன என்பது இதுவரை மர்மமாகவே உள்ளது. என்னோட பேர் சந்திரா. எங்கள் ஊர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் இருக்க மணியக்காரன்பட்டி. என்னோட கணவர் இந்தியன் ஏர்போர்ட்ஸில் வேலை பார்த்தவர். அவர் ஜாக்குவாரில் வேலை பார்த்து ஜூன் மாதம் இங்கே வந்திருந்தார். 4 மாதம் எங்களோட தான் இருந்தார். திடீர்னு 25/11/24 அன்னைக்கு 11வது மாதம் வீட்டை விட்டு போனவரை ஆள் எங்கே போனாருன்னு தெரியலை. அதை தயவு செஞ்சு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளி. ரொம்ப இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட இதில் ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அவருக்குரிய பென்ஷனை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 2வது மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் யாரோ அதை பயன்படுத்தியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. அதுக்குரியதையும் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீட்டுக்காரர் பேர் பாலவிநாயகம். எங்கள் ஏர்போர்ட்ஸில் என்ன மாநிலத்தில்? ஏர்போர்ட்ஸில் டெல்லியிலேருந்து 2007 வெளியே வந்திருக்காரு. ஏர்போர்ட்ஸை விட்டு ஓய்வு பெற்றார். VRS வெளியே வந்துட்டார். அதுக்கு பின்னாடி இன்னும் எங்கே வேலை பார்த்தாருங்க? சென்னையில் ஜாக்குவாரில் வேலை பார்த்தாரு. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. ATMல எப்போ பணம் டெய்லி எடுத்துறாங்க? ஆமாம், 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 7ஆம் தேதி, இப்போ 13ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்கள் பேங்க்லேயே போய் போலீஸை கூட்டு போய் ரிசின் கேட்டாங்க ஸ்டேஷன்லேருந்து. அதை வாங்கிட்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த 1 மாத ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து கொடுத்தப்ப தெரிய வந்தது. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.